வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணி. தலைப்புச் செய்திகள்: நாட்டின் முதலாவது ஓட்டுநர் இல்லா ரயில் சேவையை பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் இன்று தொடங்கி வைக்கிறார். இந்தியாவில் முதலீடு செய்ய முன்வருமாறு கத்தார் தொழில்துறையினருக்கு வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அழைப்பு விடுத்துள்ளார். கோவிட் தடுப்புப் பணிகள் குறித்து முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி மாவட்ட ஆட்சியர்களுடன் காணொலி காட்சி வாயிலாக இன்று ஆலோசனை மேற்கொள்கிறார். கோவாக்சின் தடுப்பு மருந்து தொடர்பான 3ஆம் கட்ட மனித பரிசோதனைகள் சீராக நடைபெற்று வருவதாக பாரத் பயோடெக் நிறுவனத்தின் இணை தலைமை இயக்குநர் திருமதி சுசித்ரா எல்லா கூறியுள்ளார். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 326 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இனி விரிவான செய்திகள். இந்தியாவின் முதலாவது ஓட்டுநர் இல்லா ரயில் சேவையை பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் இன்று தொடங்கி வைக்கிறார். தில்லி மெட்ரோ ரயில் திட்டத்தில் இந்த ரயில் இயக்கப்படுகிறது. காலை 11 மணிக்கு நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் விமான நிலைய பாதையில் தேசிய பொது போக்குவரத்து அட்டை சேவையையும் பிரதமர் தொடங்கி வைக்கிறார். நாட்டின் எந்த பகுதியிலும் வழங்கப்பட்ட ரூபே மற்று அட்டை வைத்திருப்பவர்கள் இந்த பாதையில் பயணிக்க முடியும். இதையடுத்து மாலை 4:30 மணி அளவில் நடைபெறும் நிகழ்ச்சியில் விவசாயிகளுக்கான 100வது ரயில் சேவையை பிரதமர் திரு நரேந்திர மோடி கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார். மகாராஷ்டிராவில் சாங்க்லோ பகுதியிலிருந்து மேற்கு வங்கத்தின் ஷாலிமர் வரை இந்த ரயில் இயக்கப்பட உள்ளது. இதில் அனைத்து ரயில் நிலையங்களிலும் வேளாண் விளைபொருட்களை விவசாயிகள் ஏற்றிக்கொள்ளவும் இறக்கிக் கொள்ளவும் அனுமதிக்கப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியில் மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமர், ரயில்வே அமைச்சர் திரு பியூஷ் கோயல் ஆகியோரும் கலந்து கொள்கின்றனர். இந்தியாவில் முதலீடு செய்ய முன்வருமாறு கத்தார் தொழில்துறையினருக்கு வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அழைப்பு விடுத்துள்ளார். 2 நாள் பயணமாக நேற்று கத்தார் சென்ற அவர் தொழில்துறையினரை சந்தித்து பேசினார். இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக ஒத்துழைப்பை வலுப்படுத்த மேற்கொண்டு வரும் முயற்சிகளுக்கு அவர் பாராட்டு தெரிவித்தார். சுயசார்பு இந்தியா இயக்கத்தின் கீழ் ஏற்பட்டுள்ள புதிய வாய்ப்புகள் குறித்து திரு ஜெய்சங்கர் எடுத்துரைத்தார். கத்தார் தேசிய அருங்காட்சியகத்தை பார்வையிட்ட அவர் இந்தியாவுக்கும் கத்தாருக்கும் இடையேயான வரலாற்றுப்பூர்வ தொடர்பு குறித்து அறிந்து கொண்டார். கத்தாரில் உள்ள இந்திய சமூகத்தினருடன் காணொலி காட்சி மூலம் கலந்துரையாடினார். கோவிட் பெருந்தொற்று சவால்களை எதிர்கொள்ள அவர்கள் அளித்த பங்களிப்புக்கு பாராட்டு தெரிவித்தார். கத்தாரின் துணை பிரதமரும் வெளியுறவு அமைச்சருமான ஷேக் முகமது அல் தானியை இன்று சந்தித்து இருதரப்பு நல்லுறவை மேம்படுத்துவது குறித்து விவாதிக்கிறார். பரஸ்பர நலன் சார்ந்த பிராந்திய மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்தும் விவாதிக்கப்படுகிறது. கிழக்கத்திய சரக்கு வழித்தடத்தின் புதிய பிரிவை பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைக்கிறார். தொழில்துறையினரை ஊக்குவிக்கும் வகையில் கிழக்கத்திய சரக்கு வழித்தடத்தை மத்திய அரசு அமைத்துள்ளது. இதில் உத்தரப்பிரதேசத்தின் பாப்பூர் முதல் குர்ஜா வரை 351 கிலோமீட்டர் தொலைவிற்கான புதிய பிரிவு தொடங்கப்படுகிறது. 5750 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள இந்த வழித்தடத்தின் மூலம் அலுமினியம், பால்வளம், ஜவுளி, ஹார்ட்வேர் உள்ளிட்ட உள்ளூர் தொழில்களுக்கு புதிய வாய்ப்புகள் ஏற்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ரயில்வே சார்பில் அதிவேக ரயில்களை இயக்கவும் முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவாக்சின் தடுப்பு மருந்து தொடர்பான 3ஆம் கட்ட மனித பரிசோதனைகள் சீராக நடைபெற்று வருவதாக பாரத் பயோடெக் நிறுவனத்தின் இணை தலைமை இயக்குநர் திருமதி சுசித்ரா எல்லா கூறியுள்ளார். எமது செய்தியாளருக்கு அளித்த சிறப்பு பேட்டியில் இதனை தெரிவித்துள்ள அவர், மத்திய அரசு நிறுவனங்களுடன் இணைந்து கூட்டாக உள்நாட்டிலேயே இந்த மருந்து தயாரிக்கப்படுவதாக கூறினார். இப்போ கோவாக்சின் வந்திருக்கு. இப்போ ஃபேஸ் 3 ட்ரையல்ஸுக்கு 26,000 பேர் வாலண்டியர்ஸ் தேவைப்படும். 26 ஹாஸ்பிட்டல்ஸ்ல ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கிட்டத்தட்ட 1000 மெம்பர்ஸ் கண்டிப்பா வாலண்டியர்ஸா வேணும். ICMRோட ஜாயிண்டா இதை டிசைட் பண்ணி ஆல் ஓவர் இந்தியா இந்த சென்டர்ஸ் எடுத்திருக்கோம். இடத்துலயுமே இப்போ இந்த ட்ரையல்ஸ் நடந்துட்டு இருக்கு. இது வரைக்கும் எந்த ஒரு அட்வர்ஸ் இவெண்ட் அப்படின்றது ஒன்னும் ரிப்போர்ட் ஆகல. எல்லாமே நல்லா நடந்துட்டு இருக்கு. இது ரொம்பவே ஒரு நல்ல ப்ராக்ரஸ் அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா ரொம்ப சேஃப்டியா, ரொம்ப கேர்ஃபுல்லா, எஃபெக்டிவா இந்த ட்ரையல்ஸ் நடந்துட்டு இருக்கு. மேக்சிமம் ஜனவரி 1 ரொம்ப உறுதியா இருக்கும். 26,000 வாலண்டியர்ஸ் கண்டிப்பா கலந்துப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு ரொம்பவே இருக்கு. பாரத் பயோடெக் நிறுவனத்தை பிரதமர் பார்வையிட்டது தடுப்பு மருந்து பணிகளை மேலும் உத்வேகப்படுத்தியுள்ளதாகவும் திருமதி சுசித்ரா எல்லா கூறியுள்ளார். வாகன ஓட்டுநர் உரிமம், பதிவு சான்றிதழ் உள்ளிட்ட அனைத்து வாகனங்களின் செல்லுபடி காலம் அடுத்த ஆண்டு மார்ச் 31 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. கோவிட் பெருந்தொற்று காரணமாக கடந்த பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் காலாவதியான வாகனங்களின் தகுதி சான்றிதழ், உரிமம், ஓட்டுநர் உரிமம் உள்ளிட்ட அனைத்து ஆவணங்களும்
வரும் 31ஆம் தேதி வரை செல்லுபடியாகும் என்று மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சகம் அறிவித்திருந்தது. இந்நிலையில் கோவிட் பெருந்தொற்று பரவலை தடுக்கும் நடவடிக்கையாக இந்த ஆவணங்களின் செல்லுபடி காலத்தை அடுத்த ஆண்டு மார்ச் 31 வரை நீட்டிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய ஜனதா தளம் கட்சியின் தேசிய தலைவராக மாநிலங்களவை உறுப்பினர் திரு RCP சிங் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். பாட்னாவில் நடைபெற்ற கட்சியின் தேசிய செயற்குழு கூட்டத்தில் அவர் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார். அவரது பெயரை தற்போதைய தலைவர் திரு நிதிஷ்குமார் முன்மொழிந்தார். இதற்கு செயற்குழு உறுப்பினர்கள் ஒப்புதல் அளித்தனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. கோவிட்-19 எதிரான போரில் நமக்கான 3 கவசங்கள். முகக்கவசம் அணிவோம், தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்போம், கை மற்றும் முக சுத்தம் பராமரிப்போம். நாகை மாவட்டத்தை பிரித்து புதிதாக உருவாக்கப்பட்ட மயிலாடுதுறை மாவட்டத்தை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி காணொலி காட்சி மூலம் இன்று தொடங்கி வைக்கிறார். 38வது மாவட்டமாக மயிலாடுதுறை உருவாக்கப்படும் என்று சட்டப்பேரவையில் கடந்த மார்ச் 24ஆம் தேதி அறிவிக்கப்பட்டது. இதற்கான அரசாணை கடந்த ஏப்ரல் 7ஆம் தேதி வெளியிடப்பட்டது. மயிலாடுதுறை கோட்டத்தில் உள்ள 4 வருவாய் வட்டங்களை உள்ளடக்கி புதிய மாவட்டம் உருவாக்கப்படுகிறது. இதில் பூம்புகார், மயிலாடுதுறை, சீர்காழி ஆகிய 3 சட்டப்பேரவை தொகுதிகள் அடங்கியுள்ளன. புரெவி புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட மத்திய குழு இன்று தமிழகம் வருகிறது. பாதிக்கப்பட்ட பகுதிகளை நேரில் பார்வையிடும் இந்த குழு சமர்ப்பிக்கும் அறிக்கையின் அடிப்படையில் மத்திய அரசு நிதியுதவியை விடுவிக்க உள்ளது. கோவிட்-19 தடுப்புப் பணிகள் குறித்து முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி மாவட்ட ஆட்சியர்களுடன் காணொலி காட்சி வாயிலாக இன்று ஆலோசனை மேற்கொள்கிறார். இந்த நோய் தொற்றுக்கான தடுப்பு மருந்து கிடைக்கப் பெற்றவுடன் அதனை சீராக விநியோகம் செய்வதற்கான நடவடிக்கைகள் குறித்தும் இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளது. இதனைத் தொடர்ந்து மருத்துவ நிபுணர் குழுவினருடனும் முதலமைச்சர் ஆலோசனை மேற்கொள்கிறார். பள்ளிகளை திறப்பது குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியா வியட்நாம் கடற்படைகளுக்கு இடையிலான பயிற்சி நேற்று நிறைவடைந்தது. இரு நாடுகளுக்கும் இடையே கடல்சார் ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் வகையில் தென்சீன கடல் பகுதியில் இந்த பயிற்சி நடத்தப்பட்டது. ஐரோப்பிய ஒன்றியத்தின் அனைத்து மக்களுக்கும் போதிய அளவில் விரைவில் கோவிட் தடுப்பூசி கிடைக்கும் என்று அதன் தலைவர் திரு உர்சுலா வோன் லேயன் தெரிவித்துள்ளார். டுவிட்டரில் பதிவிட்டுள்ள அவர், முதல் கட்டமாக ஐரோப்பியர்களுக்கு தடுப்பூசி போடப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். அதிக பாதிப்புக்கு வாய்ப்புள்ளவர்களை முதலில் பாதுகாக்க வேண்டியது அவசியம் என்று அவர் கூறியுள்ளார். தென்கொரியாவில் கோவிட் தொற்று பரவலை தடுக்கும் வகையில் வரும் 3ஆம் தேதி வரை கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. புத்தாண்டு வரவுள்ள நிலையில் சியோல் பகுதியில் 4 பேருக்கு மேல் கூடுவதற்கு அரசு தடை விதித்துள்ளது. சுற்றுலா தலங்களை மூட உத்தரவிடப்பட்டுள்ளது. இரவு 9 மணிக்கு மேல் உணவகங்கள் செயல்படவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. நாகாலாந்து மாநிலத்தில் நேற்று புதிதாக கோவிட் தொற்று ஏற்படவில்லை என்று மாநில சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. புதிதாக 23 பேர் குணமடைந்த நிலையில் சிகிச்சை பெறுவோரின் எண்ணிக்கை 251ஆக குறைந்துள்ளது. மாநிலத்தில் தொற்று உறுதி செய்யப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 11,897ஆக உள்ளது. அவர்களில் 96.14% பேர் குணமடைந்தனர். ஆப்கானிஸ்தானில் தலிபான் தீவிரவாதிகள் 7 பேரை பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொன்றனர். சிரியா மாவட்டத்தில் பாதுகாப்பு சோதனை சாவடி மீது தாக்குதல் நடத்த முயன்ற தீவிரவாதிகளுக்கு பாதுகாப்பு படையினர் பதிலடி கொடுத்தனர். முன்னதாக அர்கான்பாத் மாவட்டத்தில் நேற்று நடத்தப்பட்ட தாக்குதலில் 4 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர். ஆப்கான் அரசுக்கும் தலிபான்களுக்கும் இடையே கத்தார் தலைநகர் தோஹாவில் கடந்த செப்டம்பர் மாதம் முதல் அமைதி பேச்சு நடைபெற்று வரும் நிலையில் இருதரப்புக்கும் இடையே மோதல் நீடித்து வருகிறது. சீனாவில் இளைஞர் ஒருவர் கத்தியால் சரமாரியாக நடத்திய தாக்குதலில் 7 பேர் உயிரிழந்தனர். லியோவெனிங் நகரில் நீராவி நிலையத்தின் முன்பு திடீரென இளைஞர் ஒருவர் சரமாரியாக தாக்குதல் நடத்தினார். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் அவரை கைது செய்தனர். அப்போது காவல்துறை அதிகாரி ஒருவரையும் தாக்கினார். இதில் காவல்துறை அதிகாரி உட்பட 7 பேர் காயமடைந்தனர். விளையாட்டுச் செய்திகள். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 131 ரன் முன்னிலை பெற்றுள்ளது. மெல்போர்னில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 3ஆம் நாளான இன்று 5 விக்கெட் இழப்பிற்கு 277 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் முதல் இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய இந்தியா 326 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. ரஹானே 112 ரன்னுக்கும் ஜடேஜா 57 ரன்னுக்கும் ஆட்டமிழந்தனர். ISL கால்பந்து போட்டியில் ஹைதராபாத் அணியை 2-0 என்ற கோல் கணக்கில் கேரள அணி வீழ்த்தியது. இன்றிரவு 7:30 மணிக்கு நடைபெறும் போட்டியில் பெங்களூரு அணி ஜாம்ஷெட்பூர் அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
நாட்டின் முதலாவது ஓட்டுநர் இல்லா ரயில் சேவையை பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் இன்று தொடங்கி வைக்கிறார். இந்தியாவில் முதலீடு செய்ய முன்வருமாறு கத்தார் தொழில்துறையினருக்கு வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அழைப்பு விடுத்துள்ளார். கோவிட்-19 தடுப்புப் பணிகள் குறித்து முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி மாவட்ட ஆட்சியர்களுடன் காணொலி காட்சி வாயிலாக இன்று ஆலோசனை மேற்கொள்கிறார். கோவாக்சின் தடுப்பு மருந்து தொடர்பான 3ஆம் கட்ட மனித பரிசோதனைகள் சீராக நடைபெற்று வருவதாக பாரத் பயோடெக் நிறுவனத்தின் இணை தலைமை இயக்குநர் திருமதி சுசித்ரா எல்லா கூறியுள்ளார். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 326 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. எமது செய்திகளை உடனுக்குடன் AIR நியூஸ் _சென்னை என்ற ட்விட்டர் பக்கத்திலும் செய்தி தொகுப்புகளை ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் அறிந்து கொள்ளலாம்.